எனக்கு ஒண்ணுதாங்க புரிய மாட்டேங்குது. கருணாநிதிக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டீங்க, ஏதோ தமிழ் மொழி இனம் அது இதுன்னு உருட்டினாரு, பேசினாரு, அடுக்கு மொழியில வசனம் பேசினாரு, தப்பு தப்பாவது திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதினாரு, ஆபாச நூட்கள் வாங்கோலி அது இதுன்னு ஏதோ எழுதுறாரு, ஓட்டு போட்ட ரைட். இப்போ ஏமாந்து தொலைஞ்ச கருணாநிதி இப்போ முடிஞ்சு போச்சு. கருணாநிதி மகன்ற ஒரே கருமத்திற்காக ஸ்டாலினுக்கு கூட ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்ட, மன்னிச்சு விட்டாரெல்லாம் ஓடி போயிரு. உதயநிதிக்கு ஜால்ரா போடுங்களே, வெக்கம் கட்டவங்களா இல்லையாடா உங்களுக்கு? கொஞ்சமாவது கூச்சனாச்சும் தொண்டைக்கு கீழே சோறு எப்படிதான்டா இறங்குது உங்களுக்கு? அண்ணாதுரை காலத்துல இருந்து கொடி பிடிக்கிறாங்க, திமுக 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 திமுகன்னு அண்ணாதுரை காலத்துல இருந்து கொடி பிடிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் கொடி பிடிச்சவன் கொடி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கொடி பிடிச்சவன் மகன் கொடி பிடிக்கிறான், கொடி பிடிச்சவனுடைய பேரை கொடி பிடிக்கிறான். ஆனா அவன் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதினு போயிட்டாங்க. இப்போ நம்ம உதயநிதியை பேசிட்டு இருக்கிறோம். அயோக்கியத்தனம் இல்லையா? ஆனா சமூக நீதி, பெரியாரு, பகுத்தறிவு, மண்ணு மசரன்னு பேசுனீங்களா? மானம் கட்டவங்களா? இன்பநிதிக்கு ஜால்ரா போடுறீங்களா? நாண்டுகிட்டு சாயுங்களா? இந்த நாட்டினுடைய அசிங்கங்கள், கேவலங்கள் நீங்க. இப்படியா ஒரு குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த திமுக தொண்டனும் ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிறானுங்க? மானங்கட்டத்தனம், மானங்கட்டத்தனம். என்ன சொல்லிட்டு வந்தார் உதயநிதி? அவர் சினிமாவில் நடிக்கிறார், அரசியலுக்கெல்லாம் வரமாட்டார். ஸ்டாலின்ற ஒரே காரணத்திற்காக அவர் அரசியலுக்கு வரணுன்ற எந்த தேவையும் இல்லையே. முதல்ல சினிமா நடிச்சப்ப, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இளைஞரின் பதவி கொடுத்தாங்க. அப்போ கேட்டாங்க, என்னங்க படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னீங்க, என்னங்க திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாரு? கட்சிக்குள்ள தானங்க வந்திருக்காரு, எங்கள் கட்சி பொறுப்புங்க, நாங்கள் யாருக்குனாலும் கொடுப்போம், அடுத்தது ஏதாவது வந்தால் கேளுங்கன்னாங்க. சரின்னு விட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குறேன்னாங்க. என்னங்க கட்சி பதவின்னு சொன்னீங்க, இப்போ எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு கேட்டால், எம்எல்ஏ சீட்டு தானேங்க, மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க, ஆகிட்டு போகிறாருன்னாங்க. எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சாரு. உதயநிதிட்டே போய் கேட்டாங்க, எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டீங்க, உங்களை அமைச்சராக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஐயோ, நல்லா அமைச்சராக மாட்டேங்க, கட்சியில் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க, கட்சிக்காக உழைத்தவர்கள், கொடி பிடித்தவர்கள், காலகாலமாக கட்சிக்கு பணியாற்றவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும்னு வாயால சொன்னார் உதயநிதி. கொஞ்ச நாள் போச்சு, அமைச்சர் பதவி ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்க, அமைச்சர் பதவி தானுங்க, துணை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்கன்னு கேட்டாங்க. இப்போ என்ன பேச்சு ஓடிட்டு இருக்கு தெரியுமில? 2024க்கு பிறகாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போறாங்களாம். எங்கிருந்து வந்தாங்க? குத்தாட்டம் போட்ட உதயநிதி இந்த நாட்டினுடைய என்ன அமைச்சர்? விளையாட்டுத்துறை அமைச்சர். தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்த உதயநிதி இன்றைக்கு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர். அமைச்சருடைய லட்சணம் உங்களுக்கு தெரியும் தானே? ஊழல் வழக்கில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர், இப்பதான் ராஜினாமா பண்ணாப்புல. ஓஷி அமைச்சர்னு பேசின பொன்முடி அந்த குற்றவாளி ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், ராஜினாமா முடிஞ்சு போச்சு. உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர். இன்னொருத்தர் இருக்காரு, யாரும் தெரியுமில்ல? தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு என்ன தகுதின்னு தெரியுமில்ல? உதயநிதியினுடைய ரசிகர் மன்ற தலைவராக வருது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்படி ரசிகர் மன்ற தலைவனையும், கூத்தாடக்கூடியவர்களையும், இந்த ஊழல் குற்றவாளிகளான செந்தில் பாலாஜியையும், இந்த பொன்முடியை நம்பி கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்து தொங்குது வரிசையா KN நேரு, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், ஐ பெரியசாமி, எல்லா பயிலத்திற்கு பயிலாக இருக்காங்க. எனக்கு அதான் வியப்பா இருக்கு. ஒரு கட்சியில் 1-2 திருட இருக்கலாம், ஆனா கட்சியே திருட்டு கட்சியா இருக்குன்னா திமுக தான். அப்ப எந்த மாற்றம் கிடையாது இவர்களுக்கு. அறிவார்ந்த பெருமக்களே, திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ ஆண்டு முடிச்சது போதும். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கொடுத்து பார்த்துட்டீங்க திமுக கிட்ட. அரை நூற்றாண்டு காலமாக அண்ணா திமுக கிட்ட ஆட்சி கொடுத்து பார்த்துட்டீங்க. மத்தியில் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் கிட்ட, பிஜேபி கிட்ட, எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சி கொடுத்து பார்த்துட்டீங்க. ஒன்றும் நடக்கல. 5 ஆண்டு காலமாக தயாநிதி மாறன் இங்கே இருக்கிறார் எம்பியா, வந்து பார்த்துருப்பாரா? மழை வெள்ளத்தின் போது சென்னை மிதந்தது, புதுப்பேட்டை மிதந்துச்சு, எழும்பூர் மிதந்துச்சு, ஒட்டுமொத்த சென்னையும் அல்லாடியது. கரம் கொடுக்க யாராவது வந்தார்களா? ஒரே ஒரு மகன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு இந்த களத்தில் நின்றார் நீங்கள் சீமானை தவிர வேறு யாரும் வரல. அந்த ஒரு நன்றி கடனுக்காகவாவது நீங்கள் ஓட்டு போடும். ஆட்சி அதிகாரத்திற்கு வரத்திற்கு முன்பாகவே இவ்வளவு வேலை செய்யறோம்னா, அதிகாரம் எங்க கைக்கு வந்துச்சுன்னா எவ்வளவு வேலை செய்வோம் என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒன்றை தான் மீண்டும் மீண்டும் தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுடைய வேட்பாளரை நீங்கள் தயவு செய்து தேடுங்க. யார் இவர்?
மத்திய சென்னை தொகுதியா? எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க? எந்த கட்சி யாரை வேட்பாளராக நிப்பாட்டுது? அவருக்கான தகுதி என்ன? அவர் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன படிச்சிருக்கிறாரு? இதெல்லாம் தேடுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்க. திமுகவுடைய வேட்பாளர் யார்? தயாநிதி மாறன். யார்? கேபிள் டிவி திருட. ரைட்டு. அண்ணா திமுக சாலை யார்? அது ஒரு திருட்டு போய் நிற்பான். பிஜேபின்னு உள்ள வரையும் யார்? சங்கி பைய. இப்போ தமிழ்நாட்டுக்கே உதவாதவன் இல்லை, உலகத்துக்கே உதவாத இந்த சங்கி பைய. அவன் ஆக மாட்டான் வேலைக்கு. அப்போ யார்? நாம் தமிழர் கட்சி. அண்ணன் கார்த்திகேயன் மருத்துவர், இப்போ சமூக மருத்துவராக நிற்கிறாரு. குத்துறான் நாம் தமிழர் கட்சி குத்து. அறிவார்ந்த பெருமக்களே, இதுவரை போட்டியிட்ட வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் என்ன வேறுபாடு என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு புடவை வாங்க போனீங்கன்னா, ஒரு சட்டை வாங்க போனீங்கன்னா, ஒரு வாட்ச் வாங்க போனீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய அலைபேசி வாங்க போனீங்கன்னா, கடையில் 10 அலைபேசி எடுத்து பாக்குறீங்க, 10 வாட்ச் எடுத்து பாக்குறீங்க, 10 சட்டையை போட்டு பாக்குறீங்க, 4 சட்டையை போட்டு பாக்குறீங்க. எல்லாவற்றிலும் தரத்தை தேடக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுடைய வேட்பாளராக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக யார் போட்டியிடுகிறார்கள் என்கிற அந்த தர பரிசோதனையை நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால் சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் அண்ணனை விட ஆக சிறந்த வேட்பாளரை நீங்கள் ஒருபோதும் கண்டறிய முடியாது. ஓபன் சேலஞ்ச். எதற்காக அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு மருத்துவர், மருத்துவ வேலையை விட்டுவிட்டு எதற்காக இந்த அரசியல் களத்தில் நின்று இந்த தொகுதியில போட்டியிட்டு எதற்காக உங்களிடத்துல வாக்கு கேட்கணும்? அவர் மருத்துவர். தனிப்பட்ட ஒரு நபருக்கு நோய் வந்துருச்சு, வைத்தியம் பார்த்தாருன்னா பாக்கெட் நிறைய சம்பாதிப்பாரு. ஆனால் தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோயை சரி செய்வதை விட இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை, இந்த தொகுதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை சரி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தான் ஒரு மருத்துவராக மட்டும் இருந்தால் போதாது, சமூக மருத்துவராகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அண்ணன் கார்த்திகேயன் இந்த தொகுதியை தேர்வு செய்து போட்டியிடுறார். இதே அண்ணன் கார்த்திகேயனுக்காக 2019 தேர்தலிலும் நாங்கள் பேசினோம். இதே தொகுதியிலே தான் கார்த்திகேயன் அவர்கள் நின்றார்கள். அறிவார்ந்த மக்களை, நீங்கள் வாக்களித்தாலும் இந்த தொகுதியிலே பெருவாரியான வாக்கள் கிடைக்காமல் அவர் தோல்வியுற்றார். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மக்கள் நம்மளை தோற்கடித்தார்கள் என்றாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதே தொகுதியில் வந்து போட்டியிட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஒரே ஒரு நம்பிக்கை தான் அறிவார்ந்த பெருமக்களே, 2019 இந்த மத்திய சென்னை பகுதி மக்கள் என்னை தோற்கடித்திருக்கலாம், ஆனால் 24 ஒரு நாளும் தோற்கடிக்க மாட்டார்கள், எனக்கு தான் வாக்கு செலுத்துவார்கள், அவருடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான், அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு தான் என்கிற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு இந்த தொகுதியில நாங்க நிக்கிறோம். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மாற்றம் என்று வந்தவர்கள் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், அண்ணா திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், காங்கிரசுக்கு பிஜேபிக்கு மாற்று நாங்கள் தான் என்று டிவியை உடைச்சவங்க, வசனம் பேசியவங்க, இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு எந்த நிலைக்கு போய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் சிறந்த வேட்பாளரை தேடி தேர்வு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். வாய்ப்பு தமைக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர்.